வணக்கம். தமிழ் திண்ணை நேயர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரிப்போர்ட்டரா இருந்தப்போ நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நடிகர், பழம்பெரும் நடிகர், பெரிய நடிகர். அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு நான் போயிருந்தேன். தினமணியில் இருந்தப்போ நான் வழக்கம் போல நிருபர்னாவே ஒரு டேப் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி போயிட்டேன் அவர்கிட்ட. டேப்பை ஆன் பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன். அவர் பேச்சு என்னன்னா பாதிக்கு மேலே பாவனை தான். நீங்கள் எப்படி சார் நடிக்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் அப்போ அங்கே அப்படின்றாரு. சொல்லிட்டு விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு ஏர் கலப்பியை மட்டும் காட்டுறாரு. அப்படி இருந்தோம் அப்படின்றாரு. கஷ்டம் அப்படின்றாரு. இப்படியே இருக்கு. அந்த டேப் ரெக்கார்டில் பதிவாகிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போது நான் ஒரு நாடக கம்பெனியில் எனக்கு தெரிஞ்சவங்க நான் கிளம்பிட்டேன். நான் போயிட்டு இருக்கும்போது சங்கிலி ஆண்டபுரத்தில் சிவாஜி கணேசனும் அதே ஊர் தான், கணேசனும் அதே ஊர் தான். எங்கடா போகிறேன்றார். இந்த மாதிரி நான் நடிக்கிறதுக்கு போகிறேன்டானா, நானும் வரேன்டான்னு அப்படியே கலப்பை இது மம்டி கிம்ட்டியெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்து வண்டியில் உட்காந்துட்டார். நான் 2 பேரும் நடிக்க வந்தோம். இதுக்கு பஞ்சம் கிடையாது, தூங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதி ஆக்ஷன்லேயே பேட்டி கொடுக்குறாரு. நம்ம டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு போட்டோம்னா யார் பேட்டி எடுக்க போனாங்களோ அவங்களால தான் அதை புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்கெல்லாம் அந்த பேட்டி எழுத முடியும். என்ன சொன்னார் தான் கேட்பாங்க நம்மளை. புரியுதுங்களா? நிறைய இதை அவர் ஜாடையாக சொல்கிறார். நம்ம நிறைய ஆக்ஷனில் தான் நிறைய விஷயங்களை பேசுவோம். இப்போ கூட நிறைய பேர் ஹெட்ஃபோன் காதில் மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. நான் 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 என்னடா சொன்னேன் உங்கள்கிட்ட, நீ என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இப்போ பேசிட்டு போகிறாங்க நிறைய பேர். நிறைய பார்க்கணும். வண்டியில் பைக்கில் போகிறவர் பைக்கை விட்டுட்டு சடார்னு அப்படியே தான், நீ நாளைக்கு வாடா, நேராக போய் இந்த லெஃப்ட் திரும்புடா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையெல்லாம் கூட விட்டுட்டு அவங்க சில நேரங்களில் அந்த வழி ஜாடை காட்டுறாங்க. அதனால் நமக்கு மொழியினுடைய ஒரு போதாமை இருக்குது. நம்ம சொல்ல வர்றதை வார்த்தையால் சொல்லிட முடியாது அப்படின்னு மனுஷன் இன்னும் கூட நினைக்கிறான். அதனால தான் அவனுக்கு நிறைய இடங்களில் இந்த ஆக்ஷன் தேவையாக இருக்குது. நேராக போய் திரும்புன்னா தெரியாமல் போயிடுமோன்னு சொல்லி கையில் வேற அந்த ஆக்ஷனை காட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு மொழிக்கு அந்த பாவனை எவ்வளோ முக்கியம்னு. முகத்தில் ஏற்படுகிற குறிப்புகள், கண்ணை விரிக்கிறோம், ஆச்சரியப்படுறோம், புருவங்களை உயர்த்துறோம், விரல்களை அசைக்கிறோம். இப்படி நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான அத்தனை குறிப்புகளையும் பாவனைகள் மூலமாகவும் சொல்கிறோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் சொல்கிறார், அந்த சொல்லுக்கான இலக்கணங்கள் எழுதும்போது. ஆனால் அந்த பொருள் நமக்கு போதாமையாக இருக்கு. மொழியினுடைய போதாமை பல இடங்களில் வெளிப்படுறது நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் நம்மளே எழுதுவோம், இனம் புரியாத சோகம்னு எழுதுவோம். அதை எழுதுறது தானே நம்ம வேலையே. அது என்ன மாதிரியான சோகம்னு. ஆனால் அது இனம் புரியாத சோகம் இப்படி எழுதிடுவோம். இப்படி மொழியை நம்ம இன்னும் கூட நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. அதுக்கான கரெக்டான வார்த்தையை அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாமல் வேற ஒரு வார்த்தையை பல நேரங்களில் சொல்லிடுவோம். அதனால தான் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ முக்கியம். ரொம்ப இந்த ஒரு என்னடா அப்படியே அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லி நம்ம பேரனை கொஞ்சுவாங்க ஒரு சில தாத்தாங்க. கொஞ்சல் அது. அதையே கொஞ்சம் உறக்க வேற இடத்துல சொன்னால் அறிவு கெட்டவனேக்கு வேற அர்த்தம் இல்லையா? அதுபோல் நிறைய நம்ம மொழியை பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துங்கண்ணே, தமிழ்நாட்டில் ஒரு டீ கடையில் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா உடனே நமக்கெல்லாம் புரிஞ்சிடும், அம்மா என்பது அவங்கள குறிக்குது, அது ஜெயலலிதாவை குறிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ சொன்னாங்கன்னா இப்போ ஒரு வேளை கொஞ்சம் பேர் மறந்துருக்கலாம். இன்னொரு 10 வருஷம் கழித்து அந்த வேற ஒரு அம்மா இருந்தாக்கா அவங்கள நினைவுபடுத்துவோம். இல்லாட்டி அவங்க அம்மா சொந்த அம்மாவை கூட நினைப்போம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தங்கள் வேறுபடுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ கலைஞர்
அப்படின்னாக்கா உடனே நமக்கு கலைஞர் கருணாநிதி ஞாபகம் வருது இல்லையா? அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கிறோம் இல்லையா? அறிஞர் அண்ணா அப்படின்னு அந்த மொழியோட, அந்த சொல்லோட அந்த இதுவும் சேர்ந்து வருது மாரி நம்ம பழகிறோம் காலகட்டத்தில. இதை தான் நான் சொல்ல வருகிறேன். கலைஞர்னா ஒரு ஒரு 60 வருஷம் முன்னாடி கலைஞர்னா நம்ம கூத்து கலைஞர், நாடக கலைஞர், இசைக்கலைஞர்ன்னு எத்தனையோ கலைஞர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா, இப்போ இதுக்கு இந்த அர்த்தம் ஆயிடுது. இப்படி ஒரு மொழியினுடைய அ அர்த்தம், சொல்லுக்கான பொருள் என்பது இடத்துக்கு தகுந்த மாரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி, அ நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு தகுந்த மாரி மாறிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால மொழி, அந்த பாவனை என்பது சேர்ந்தே தான் ஒரு மொழிய உருவாக்குது. ஒவ்வொரு மொழி எப்படி உருவாகி இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட்டு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பான். அத சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு மொழி தேவையா இருந்திருக்கும். இல்லையா? எல்லாமே விலங்குகள் கூட சில நேரங்கள்ல அது சிந்திக்குதுன்னு சொல்லுவாங்க. யாரோ வர்றாங்கன்னு யோசிக்குது, ஒரு நாய் படுத்திருக்கு. திருடன் வரான்னு யோசிச்சு எழுந்து எச்சரிக்கை ஆகுதுல்ல. அதுக்கு ஒரு சிந்தனை, ஒரு லெவல் இருக்குல்ல. சிந்தனை வந்துருது. அதுக்கப்புறம் தான் மொழி, மனிதன் தான் வந்து அத மேம்படுத்துறான். நம்ம சிந்திச்சத வெளிய சொல்றதுக்கு ஒரு மொழி வேணும்னு நெனைக்கிறான். அத வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா பயன்படுத்தணும். முன்னாடியே சொன்னது மாரி, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, சிறப்பா இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.